சத்சா ரிசனி பமரிட்டி மரிசனி பமம்மா பூர்ண சக்தி சரிக பத சசச சரிக பத சசச சரிக பத சசச பூர்ண சக்தி பூர்ண சக்தி பூர்ண சக்தி. வணக்கம். வில்லு பாட்டு. ஆமா. தானே நே தந்தானே தானே தானே தந்தானே. நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா, முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை. சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை. எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. ஆறெழுத்து ஆறெழுத்து மந்திரமே பூர்ண சக்தி. மார்கழி இசை விழா சங்கீத பக்தி. மார்கழி இசை விழா சங்கீத பக்தி. தந்தனத்துவம் கீதமே வில்லு பாட்டு. தன்னை தரும் நாதமே வில்லு பாட்டு. வந்தனமே நன்றி சொல்லும் வில்லு பாட்டு. வாழியவே பாடி வாழ்த்தும் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையே தந்திருறோம். ஆமா, வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. ஆஹா பலே. ஆமா சவாய். தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம். கொஞ்சமும் அவரை மறவோம் பரமாச்சாரியா பரமாச்சாரிய குருவெனவே வணங்குகின்றோம். குருவெனவே வணங்குகின்றோம். தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். யாருங்க யாருங்க யாருங்க? தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்தோம் பாட வந்தோ. ராமருகை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை. கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை. ராமர்கை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை. கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை. பரமாச்சாரியா தொட்டவில்லை கரதீஷை கரதீட்சை பொன்னான சக்தியல்லோ பொன்னான சக்தியல்லோ. வேண்டும் மனித பக்தி வேண்டிய புனித புத்தி வேண்டிய புனித புத்தி வேண்டும் அனுகிரகம் சித்தி வில்லிசையில் வில்லிசையில் வெற்றி தரும் பூர்ண சக்தி வெற்றி தரும் பூர்ண சக்தி. நாதாந்தம் இசை விழா கீதாந்த பக்தி விழா கீதாந்த பக்தி விழா. வேதாந்தம் சீனியர் லிவிங் ஆதரவில்லை ஆதரவில்லை கோதையருள் மார்கழி விழா கோதையருள் மார்கழி விழா. எல்லாம் வல்ல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருளினாலே வழிபடு நாயகி காஞ்சி காமாட்சி அன்னையின் அனுகிரகத்தினாலே கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோவிலை ஆண்டாள் கோவிந்தனையே ஆண்டாள் அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய அருளினால் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் இந்த வில்லை கரதீட்சை கொடுத்து ஆசீர்வதித்த ஸ்ரீ மகாபெரியவா பரமாச்சாரியாருடைய அருள் ஆசியினாலும் வில்லுக்கென்றே வாழ்ந்து இந்த வில்லிசைக்கென்றே தன்னை கொடுத்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ வரை தொட்ட என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் ஆசியினாலும் பொதுவா எல்லா மேடைக்கும் சக்தியோட வருவங்க. இந்த மேடைக்கு பூர்ண சக்தியோட வந்திருக்கேங்க. அப்படி ஒரு பூர்ண சக்தியை கொடுத்து பாடு பாடு பாடுன்னு சொல்லி இருக்கிறது இந்த பூர்ண சக்தி யூடியூப் சேனல். அதனால இன்னைக்கு நாம உரைக்கிற வார்த்தைகள் எல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னாரே, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தைன்னு. அப்படி இன்றைக்கு நாம உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாராயண பெருமானின் வார்த்தைகள் பரந்தாமனின் வார்த்தைகள் என்று அப்படியே அவர்களுடைய திருவடியிலே அர்ப்பணிப்போம். இந்த வில்லு இருக்கு பாத்தீங்களா, நல்லா பாருங்க ஐயா, அருமையான வில்லு. அதுவே ஒரு டான்ஸ் போஸ்ல நிக்குது. அதுல ஒரு அழகு என்ன தெரியுங்களா, வளைந்த வில்லு, ஆனால் இங்கிருந்து வருவது வளையாத சொல்லு. ஆக வளைந்த வில்லும் வளையாத சொல்லும் தான் வில்லுப்பாட்டோட சத்தியமே. மகாபெரியவா இந்த வில்லு
வில்லுப்பாட்டை 1964 எங்க அப்பாவோட குழந்தையா இருந்து நான் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேங்க. அதுக்கு மார்கழி இசை விழாக்கு அதுல ரொம்ப பொருத்தமான விஷயமும் ஒண்ணு இருக்குங்க. என்ன சொன்னார் தெரியுமா? டேய் சுப்பு, வில்ல பார்த்தா எனக்கு ராமன் நினைவுக்கு வரான். ராமன்னா ராமேஸ்வரம் இந்தியாவோட சவுத்து. நீ உடுக்கு வச்சுட்டு இருக்காயே, அந்த உடுக்க பார்த்தா எனக்கு சிவன் ஞாபகத்து வருது. அந்த சிவன்னாலே காசி, அது நார்த்து. சுப்பு, நீ ஒருத்தன் தாண்டா நார்த்தையும் சவுத்தையும் இணைத்து நேஷனல் இன்டகிரேஷனோட வில்லுப்பாட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த வில்லுப்பாட்டு ரொம்ப பரமாச்சாரிய அருளால ரொம்ப பிரமாதமா நடக்குதுங்க. இன்னொன்னு தெரியுங்களா? இந்த மார்கழிக்கு உகந்ததுன்னு சொன்ன இல்லைங்களா? பொதுவா இந்த வில்லுப்பாட்டோட வெற்றி மந்திரம் என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் நீங்க ஆமா போடுறது. எனக்கு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? என்னுடைய கணவரே நான் என்ன சொன்னாலும் எனக்கு ஆமா போட்டா இதை விட எனக்கு என்னங்க சந்தோஷம் வேணும்? இது இதுவல்லவோ பெரியவா எனக்கு கொடுத்த பாக்கியம். இந்த அறிமுகம் வில்லுப்பாட்டுல தான் கிடைக்கும். கண்டிப்பா இது எல்லாரும் வயசானவங்க எல்லாரும் கண்டிப்பா விரும்புவீங்க. அதனால உங்கள் ஆசைக்காக இதை சொல்கிறேன். பெரியவா என்ன சொன்னா, சுப்பு உன்னோட வில்லுப்பாட்டு மந்திரமே ஆமா ஆமான்றதுதான். அதுக்குள்ள மார்கழியோட தத்துவம் இருக்கு தெரியுமா? அப்படிங்களா? என்னன்னா, வேற பொதுவா வில்லுப்பாட்டுல ஆமா ஆமா நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அவர் பெரியவா சொன்ன கருத்து, ஆ என்பது ஆண்டாள் திருப்பாவை கண்ணனை பாடியது, மா என்பது மாணிக்க வாசகர் சிவபெருமானை மாணிக்க வாசகர் பாடியது. ஆக ஆ என்பது வைணவம், மா என்பது சைவம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சுதாண்டா உன் வில்லுப்பாட்டு பிரமாதமா சைவ வைணவ சமயங்களுக்காக பாடிக்கிட்டு வருதுன்னு அன்னைக்கு சொன்னாருங்க. இன்னைக்கு பூர்ண சக்தியோட நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம்னா ஆமாக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பாங்க. அதனால தானங்க நீங்க ஆமா ஸ்டாரா இருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்னொன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு நடத்த போறோம்னா, எனக்குள்ள நான் ஒரு புதுசா எப்பவுமே சிந்திப்பேங்க. அதாவது பாபநாசம் சிவன் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எல்லா கர்நாடக சங்கீத வித்வான்களும் பாடிய பாடல். அருமையான பாடல். அந்த பாடலின் சங்கீதத்தை ரசித்து நான் வார்த்தைக்குள்ளே போனேன். என்ன தவம் செய்தனை என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? பொதுவா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை தான். எப்படி சொல்லுவோம்? பரமாச்சாரியா கரதீட்சை கொடுக்க நாம என்ன தவம் செஞ்சோம் சார். இந்த பூர்ண சக்தி இல்ல வயசானவங்களுக்கு போய் அழகான இசை விழாவை கொடுக்குது, நாம என்ன தவம் செஞ்சோம் சார் வயசானவங்க சொல்லுவீங்க. என்ன பொறுத்தவரையில வயசான எல்லாருமே ஒண்ணு வள்ளுவர் அல்லது ஔவையாரு. இதை தவிர நம்மளுக்கு என்னங்க சொல்ல முடியும்? வீடு தேடி வந்து இந்த இசை நிகழ்ச்சி வருது இல்லையா? ஆக என்ன தவம் செய்தோம் என்பது ஒரு அழகான வார்த்தை. அதை வைத்துத்தான் என்னோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு கிருஷ்ணனும் கிருஷ்ண சௌந்தரியமும் எனக்கு வசதியா இருந்ததுங்க. அருமையான ஒரு தலைப்பை கொடுக்கிறதுக்கு. அதாவதுங்க, ராஜாஜியும் சுவாமி விவேகானந்தரும் பேசினாங்களாம். என்ன தெரியுங்களா? சுவாமி விவேகானந்தர் கேட்டாரா, சக்கரவர்த்தி திருமகன் எழுதிய ராஜரிஷி கண்ணன் ஏன் நீல நிறமாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டாராம். சரி, அப்ப சொன்னாரா, ராஜாஜி அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? இந்த உலகத்திலே எதெல்லாம் பெரியதோ அதெல்லாம் நீல நிறம். அப்படியா? கடல் நீல நிறம், வானம் நீல நிறம், என் கண்ணன் மகா பெரியவன் அவனும் நீல நிறம் என்று ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். நமக்கெல்லாம் எந்த நீளம் தெரியும்? ஒரு சொட்டு நீளம் போட்டா துணி வெளுக்கும்னு எத்தனையோ பிராண்ட் நம்ம வாங்கி வச்சிரோம். சொட்டு நீளத்தை ரசிக்கின்றோமே. பேர்பட்ட நீலவண்ணனை தொட்டு கும்பிட்டால் நம் உள்ளம் தூய்மையாகுமே. இதை நம்ம நினைச்சுக்க வேண்டாமா? அதனால அப்படி உள்ளம் தூய்மையானவர்களா நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். நமக்கு இருக்கிற அரை மணி நேரத்துக்குள்ள சொல்லணும் இல்லையா? அதுக்காக தாங்க இந்த என்ன தவம் செய்தனைன்ற தலைப்புக்குள்ள எத்தனை பேரை பொருத்தி பார்க்கலாம். பாரதி சங்கீத விஷயம் என்ற ஒரு அருமையான நூலிலே ஒரு விஷயம் சொல்லுகிறார், ஒரு கட்டுரையிலே. புதிதாக கலைஞர்கள் சிந்திக்க வேண்டும் என்று. அதன் வழியே இந்த பாரதியும் அந்த பாரதியின் ஆசையோடு சிந்திச்சதுதான் இந்த பாட்டுங்க. இந்த அருமையான வில்லுப்பாட்டு கான்செப்டுங்க. என்ன தவம் செய்தனை யசோதா இந்த பல்லவியை எத்தனை கிருஷ்ண பக்தி அடியார்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நாங்க முயற்சித்தோம். ஆண்டாளின் அருளோடு வாய்த்தது. அந்த பாடலை முதல்ல ஒரு சரணம் ரசிப்போம். பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே, என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனே யசோதா.
கண்ணனை கும்பிடும். ஹே கிருஷ்ணா ஏ கிருஷ்ணான்னு. ஏன்னா யசோதா மட்டும் குச்சி வச்சு கண்ணன் அடிப்பா, உரல்ல கட்டி போடுவா. எப்பேர் பெரிய பாக்கியங்க. அப்போ ஒரு விளையாட்டு நடந்தது. என்ன தெரியுங்களா? என்ன விளையாட்டு? அம்மா பால் கொடு அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? அம்மா பால் கொடுன்னு கேக்குறாரு. உடனே அம்மா சொன்னா இருட்டட்டுண்டா தரேன்னா. சரி. யசோதா இப்படி சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணாரா, இப்படி கண்ணை மூடிட்டு அம்மா இருட்டிட்டு பாலை குடு அப்படின்னு ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொல்கிறார்? கண்ணன் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அதுல பல விஷயங்கள் இருக்குங்க. அதனால தான் அவரை விஷமக்காரன், விஷயக்காரன், வினயக்காரன் எப்படி வேணா நம்ம பாடலாம். அப்படி பண்ண உடனே இதுல என்ன ஒரு அழகான தத்துவம் கேட்டீங்கன்னா, கண்மூடித்தனமாக இருந்து கொண்டு கடவுளர்கள் கிடைக்கவில்லை என்றும் அற்ப மானுடர்களே அப்படின்றத கண்ணன் நமக்கு சொல்றாரோ. அப்படி ஏன்னா இவங்கள் கண்ணை மூடிட்டு இருட்டிட்டுன்னு சொல்றது இருக்கு இல்லையா? உலகம் இருட்டிட்டு 4 பேரை கூப்பிட்டு பேசி பாருங்களேன், என்ன சார் உலகம் இப்படி இருக்கு, இப்படியேதான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த உலகத்துக்குள்ள இவங்களும் ஒருத்தங்க நம்ம மறந்து போயிடுவோம். ஆக இப்படி ஒரு கண்ணனுடைய விளையாட்டு. மண்ணை அள்ளி திங்கிறாரு, வாயத்தரன்னு சொல்றா, பிரபஞ்சம் தெரிகிறது, ஆயர்பாடி தெரிகிறது, யசோதா தெரிகிறது, வைகுந்தம் தெரிகிறது, பூலோகம் தெரிகிறது, நம்முடைய வேதாந்தம் சீனியர் லிவிங் தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. இதை விட என்ன அழகு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்ணனின் வாய்க்குள் உலகமே இருக்கிறது என்று சசிபகராஜ் சுவாமி அழகாக சொல்கிறார். இப்பேற்பட்ட யசோதாவாக இருக்கிறதுனால தான் பாபநாசம் சிவன் அப்படி ஒரு வாழ்த்து எழுதினாரு. இன்னொன்னு தெரியுங்களா? என்ன? கண்ணா கண்ணா எல்லாம் உங்ககிட்ட அருமையா நான் மகனா பிறந்து அனுபவிச்சுட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசைப்பா, எல்லா அம்மாவுக்கு இருக்கிற ஆசைதான், உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே கண்ணா, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே. உடனே கண்ணன் சொன்ன வார்த்தை, நான் அடுத்த யுகத்திலே ஸ்ரீனிவாசனாக வருவேன், நீ என்னை வளர்க்கும் வகுள மாளிகையாக வருவாய், அப்போது எங்களுடைய திருமணத்தை பத்மாவதியோடு நான் செய்யும் திருமணத்தை நீ நடத்தி வைப்பாய். இப்படி வாக்கு கொடுக்கும் அளவுக்கு என்ன தவம் செய்தனை தாயே அப்படின்னு தான் நம்ம பாபநாசம் சிவன் பாடி இருக்காரு. அடுத்த கிருஷ்ண பக்தி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திரௌபதி அம்மா. திரௌபதி அம்மா எப்படின்னா, எப்பேற்பட்ட தவம் செஞ்சிருக்காங்க. அவள மாதிரி கிருஷ்ண பக்தி எப்படிங்க முடியும்? ஆனா ஒண்ணு தெரியுங்களா, கிருஷ்ணன் வந்து அப்படி இழுக்கும் போது ஆடை கொடுத்தார், இது எல்லாருக்கும் தெரியும். நாடகத்துல பாக்குறோம், பாட்டுல பாக்குறோம், எல்லாத்துலயும் கேக்குறோம். ஆனா திரௌபதி என்ன கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? அத வில்லுப்பாட்டு தாங்க சொல்லும். என்னன்னா, ஒரு முறை கண்ணன் ஆண்கள் குளிக்கும் இடம் குளிக்கிறார். சரி. அம்மா திரௌபதி அம்மா பெண்கள் குளிக்கும் இடம் குளிக்கிறாங்க, ரொம்ப ஆத்துல குளிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணன் எழுந்திருக்கவே இல்லை. ஆனா தோழிகள் எல்லாம் இங்க போயிட்டாங்க, தோழர்கள் எல்லாம் போயிட்டாங்க, கண்ணன் எழுந்திருக்கவில்லை. இதை குறிப்போடு பார்க்கிறாள் தங்கை திரௌபதி. எப்பவுமே பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லாதீங்க, பின்னால் நடப்பதை முன்னால் சொல்லும் புத்தி. உடனே என்ன நினைச்சாலா, எங்க அண்ணன் இன்னும் எழுந்து போல ஏதோ ஒரு சங்கடத்துல இருக்கார் என்று நினைத்து அவருடைய இடை ஆடை நழுவதியை குறிப்பால் புரிந்து கொண்டு அப்படி தன்னுடைய முந்தானையில் இருந்து, அதுல என்ன பண்பாடு பாருங்க, முந்தானையில பேக் சைட்ல இருக்கு இல்லையா, அதுல இருந்து கிழித்து அப்படியே விட்டு அதை கண்ணன் எடுத்துக்கொண்டு தன்மானத்தை காத்துக்கொண்டு கிருஷ்ணன் கிளம்பினான் என்று ஒரு அற்புதமான கர்ண பரம்பரை கதை சொல்கிறது. அதனால தான் அன்று உதவியதனால் தான் பிற்காலத்திலே துரியன் சபை. இப்ப இந்த பாட்டு நீங்க கேட்டே ஆகணுங்க. பாஞ்சாலி அடிமையானாள், பாண்டவர் தலை கவிழ்ந்தனர், துச்சாதனன் ஆடையை பற்றி இழுக்கிறார், பயங்கரமாக இழுக்கிறார். அப்ப யார் பாட்டு தெரியுமா என் மனசுல கேட்டது? யார் பாட்டு? சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு, சூதில் பணயம் என்றே அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை, அவன் சூடர் மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் அண்ணே, தருமம் கொன்று விட்டாய், நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம், துருபதன் மகளை திட்ட துய்மனுடன் பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர் கடிமை செய்தாய், இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழல்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம், கதிரை
அண்ணன் கையை எறித்திடுவோம். பாரதி இவர்களுடைய நிலைமையை பாட்டாக வடிக்கின்றார். இப்போ திரௌபதி நினைக்கிறார், ஐயோ கண்ணா, உன்னை தேடி தேடி நாடி நாடி உன்னுடைய அருளைத்தானே எப்பொழுதும் நான் பாடியிருக்கிறேன். கிருஷ்ணா, இப்படி ஒரு மானபங்கம் எனக்கு வருகின்றதே, நீ வந்து காப்பாற்ற மாட்டாயா என்று ஒரு கையால் தன்னுடைய மானத்தை அப்படி மறைத்துக் கொண்டு ஒரு கையால் ஆண்டவனே சரணம் என்று சொல்ல போது கிருஷ்ணன் வரவில்லை. இதில் ஒரு தத்துவம் இருக்கிறது. ரெண்டு கையையும் விட்டு ஏ கிருஷ்ணா, நீதான் பரிபூரண சரணாகதி என்று சொன்னவுடனே கிருஷ்ணன் ஆடைகளாக கொடுக்கின்றார். ஆடை கொடுத்தார், மானம் காத்தார், துச்சாதனன் மயங்கினான். இந்த இடத்துலதான் அவ கூப்பிட்ட நாம சங்கீர்த்தனம் இருக்கிறது அல்லவா? எல்லாரும் நம்மளுடைய வயதான மூதாதையர்கள் பாட்டு கேட்டு ரசிச்சவங்க அல்லவா? இந்த பாட்டு கேட்கும் போது உங்களுடைய இளம் வயதே ஞாபகம் வந்துரும். காரணம் என்ன தெரியுமா? பரிபூரண சரணாகதிக்கு கிருஷ்ணனை நாம இப்படி வேண்டுவோம். கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே. கருணாசாகர கமலாநாயக, கருணாசாகர கமலாநாயக, கனகாம்பரதாரி கோபால, கனகாம்பரதாரி கோபால, கிருஷ்ணா முகுந்த முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே. காளிங்க நர்தன கம்சனி சூதன, காளிங்க நர்தன கம்சனி சூதன, கமலாய தனயன கோபால, கமலாய தனயன கோபால, கிருஷ்ணா முகுந்த முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே. ஹரே கிருஷ்ணா முகுந்த முராரே, ஹரே கிருஷ்ணா முகுந்த முராரே, முராரே முராரே முராரே. இந்த பக்திக்கு காப்பாற்றிய விதத்தை பார்க்கும்போது நம்மளுடைய வில்லுப்பாட்டு கான்செப்ட் என்ன நினைக்குது? கண்ணன் அவனுடைய தங்கை பாஞ்சாலி தங்கைக்கு மங்களமான சபையிலே சீர்வரிசை தருவது உண்டு, எவ்வளவோ விஷயங்களை செய்வது உண்டு. ஆனால் உலகமே கைவிட்ட நிலையில் கோவிந்தான பரிபூர்ண சரணாகதி இப்படி நாம சங்கீர்த்தன பாடனுடே பகவான் அன்புக்கு பாத்திரமான திரௌபதியே, நீ என்ன தவம் செய்தாயோ? என்ன தவம் செய்தனே பாஞ்சாலி, எங்கும் நிறை பரபிரம்மம் தங்கையே மானம் காக்க, என்ன தவம் செய்தனே பாஞ்சாலி. அடுத்த பாத்திரம் நான் கர்ணனை எடுத்துக்கிட்டேங்க. கர்ணன், ஆஹா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு அறிய மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கர்ணன் மட்டும் வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியும். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி? ரெண்டு கையாலும் அள்ளி கொடுப்பானே. தானம் கொடுக்கணும்னா கர்ணனை விட்டா யாருங்க? இந்த கர்ணனை இந்த என்ன தவம் செய்தனுக்குள் புகுத்தி பார்த்தால் எப்படி என்று என்னுடைய ஒரு கலை மனம் சிந்தித்தது. ஒரே ஒரு கொஞ்ச நேரத்துல இதை சொல்றேன் பாருங்க. கண்ண பரமாத்மா வேதியராக வருகிறார். லாஸ்ட் சமயம் கண்ண பரமாத்மா வேதியராக வருகிறார். கர்ணனிடம் வந்து கேட்கிறார். கர்ணன் வள்ளல் விழிகளால் அவரை பார்க்கிறான். சாக கிடக்கும் நேரத்திலும் கருணை சக்கரவர்த்தியாக கேட்கிறார், வேதியர் பெருமானே, தங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா? என்னிடம் வர வேண்டிய நாளில் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் போது வந்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் தந்திருப்பேனே. நீங்கள் எதையோ கேட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. ஆனால் இன்று என்னை பார்த்தீர்களா? இப்படி கந்தல் தேகமாக நான் தான் பேசுகிறேனா, இல்லை என் உயிர் போய்விட்டு பேசுகிறேனா? புரியவில்லையே. வேதியர் பெருமானே, வேதியர் பெருமானே, சீக்கிரம் கேளுங்கள், சீக்கிரம் கேளுங்கள். இருக்கும் இந்த உயிர் என்னை விட்டு போவதற்குள் சீக்கிரம் கேளுங்கள். என் ஆவியோ உயிரோ போய்விடக்கூடாது. நீங்கள் கேட்டதை தருவதற்குள் என் ஆவி போய்விடக்கூடாது. கேளுங்கள். உடனே வேதியர் சொன்னார், கர்ண வீரனை, கருணை வடிவமே, இடம் பொருள் ஏவல் எனக்கு தெரியாதா? எனக்கு புரியாததா?
உன்னால் முடியாததை கேட்பேனா? உன்னால் முடிந்ததைத்தான் கேட்கப் போகிறேன். என்ன தெரியுமா? இந்த வேதியரிடம் புண்ணியம் தேவை ஐயா. புண்ணியத்தை தேடி தேடி அலையும் இந்த வேதியனுக்கு வேறு என்ன வேண்டும் உன்னிடமிருந்து? நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தாரை வார்த்து தருகிறாயா என்றார் வேதியர் உருவில் வந்த கண்ண பரமாத்மா. உடனே கர்ணன் சொல்றார், வேதியர் பெருமானே, பூவில் வாழ் பிரம்மனும் உனக்கு நிகரில்லை வேதியரே. நீர் விரும்பும் அளவுக்கு என் புண்ணியம் என்ன அவ்வளவு பெரியதா? அப்ப வேதியர் சொன்னார், பெரியதுதான் கர்ணா. உன் தர்மம் கடவுளை விட பெரியதுதான். ஏன் தெரியுமா? கடவுளையே இப்படி சமயத்தில் வந்து கையேந்த செய்து விட்டதே. உன்னுடைய புண்ணியம் பெரிதுதான் கண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இதோ ஏற்றுக்கொள்க. என் வீர மார்பு குருதி கொண்டு என் புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்து தருகிறேன் வேதை பெருமானே. நான் இதுவரை செய்து வந்த தர்மங்களின் சாட்சியங்களாக அனைத்தையும் தருகின்றேன். ஆனால் மேலும் ஒரு விஷயத்தை செய்கின்றேன். நீ கேட்காதது ஒன்றையும் தருகின்றேன். இதுவரை செய்த புண்ணியம் அனைத்தையும் கொடுத்தேன் அல்லவா? அதை கொடுத்ததிலே ஒரு புண்ணியம் வருவல்வா? அந்த புண்ணியத்தையும் சேர்த்து வேதியரே உனக்கே கொடுத்து விடுகின்றேன். இதுவாவது என்னால் தர முடிந்ததை மகிழ்ச்சியுடன் உலகை விட்டு போக தயாராகிவிட்டேன். வேதியர் அருமையாக விஸ்வரூபம் காமிக்கிறார். கண்ண பரமாத்மாவாக தன் உருவை காண்பிக்கிறார். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கும்பிட்டான், வணங்கினான் கர்ணன். கர்ணா என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அப்புறம் கேட்கிறாரு பாருங்க, கர்ணா என்ன வரம் வேண்டும் அப்பா, என்ன வரம் வேண்டும்? உடனே கர்ணன் வேதியற்ற கண்ணன் கிட்ட கேட்டான், கண்ணா நீதான் வந்திருந்தாய் என்பது எனக்கு தெரியவில்லையே, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டேனே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா ஒரே ஒரு வரம் மட்டும் எனக்கு கொடு. எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறருக்கு இல்லை என்று சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும் வாழ்க்கையாகவே வைத்திரு என்று சொன்ன கர்ணன், அடே அப்பா எவ்வளவு பெரிய பிறவி. நாம பகவானுக்கு நெய்வேதம் வைக்கும் போதே அளவா வைப்போம். அவர் பகவானுக்கே தானம் கொடுத்தாரு. இப்படி யோசிச்சு பாருங்க, பரமாத்மாவையே தன்னிடம் கையேந்த வைத்த கர்ண வேரனே, நீ என்ன தவம் செய்தாய்? என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே கர்ணானியை, எங்கும் நிறை பரபிரம்மம் தானம் வேண்டி நிற்க என்ன தவம் செய்தனே கர்ணா. அடுத்து ஆண்டாள். மார்கழி கதாநாயகி. அடே அப்பா, பாவை நோன்பு அது இப்ப நம்ம எல்லாருக்கும் தேவையான நோன்பு. என்ன அழகான பக்தி ஐயா. சின்ன வயசுல பூவை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கண்ணாடியில பார்க்கும்போது தான் பார்த்தாளாம், ஆனா வெளியில அங்க கண்ணாடியில ரங்கன் தெரிந்தாராமே. இது என்ன கண்ணாடின்னு நினைக்கிறீங்க? நம்ம துட்டு கொடுத்து வாங்குற பாதரச கண்ணாடியிலே நம்ம முகம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அம்மா வந்து தான் நின்று பார்க்கும்போது ஸ்ரீ ரங்கன் அல்லவா காட்சி அளித்தார். இது என்ன தெரியுமா? பாதரச கண்ணாடி இல்ல, பக்தி ரச கண்ணாடி. அப்படி மனிதன் வாழ வேண்டும். பக்தி 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 என்று வாழ வேண்டும். பாரதி புதிய ஆத்திசூடியிலே ஒரு வரி சொன்னார், தெய்வம் நீ என்று உணர்ன. அது அப்படியே அந்த ஆண்டாளை வைத்துத்தான் சொல்லி இருக்கிறாரோ என்று நினைக்கிறேன். காரணம், பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, அப்பா இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, மானுடற்கென்று பேச்சுப்படில் நான் வாழ்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா, கோதை ஆண்டாள் அல்லவா. அவளை இந்த பல்லவிக்குள்ள நம்ம பொருத்தி பார்க்கலாமா என்னுடைய ஒரு கவி மனம் நினைத்தது. பெரியாழ்வார் அருமையாக பூமாலை பாமாலை தெடுத்து, எப்பவுமே அவருடைய பக்தி தான் அவருடைய தொழிலே. கண்டெடுத்த துளசி கடியில் கண்டெடுத்த துளசிதான் அந்த கோதை மகளாக வளர்த்து வந்தார். குழந்தைதானே கண்ணன் மீது உள்ள காதலினால் அப்பா தொடுத்த மாலையை தான் சூடிட்டு கண்ணாடியில அழகு பார்த்துட்டு கோவிந்தனுக்கு ஏற்ற கோதை நான் சொல்லிக்கிட்டு அப்பாவுக்கு தெரியாம பூக்குடலுக்குள்ள போட்டா. இப்படிப்பட்ட மாலையை சூடியவுடன் இப்பதான் நீங்க கவனிக்கணும், பெருமாள் முகத்தில் தனி அழகு. பெரியாழ்வார் ஆச்சரியம், காரணம் புரியவில்லை. இப்படி இருக்கும்போது பெரியாழ்வார்
ஒரு நாள் கோதை தனக்கு மாலை சூடி அழகு பார்க்கும் காட்சியை பார்த்து விட்டார். அப்பா மகளை கண்டிக்கிறார். இது ரொம்ப அவசியங்க. அருமையான பாடல் இது. என்னன்னா, கண்ணான கண்ணே நீ கலங்கலாமா, கண்ணனுக்கு தொடுத்த மாலை கசங்கலாமா. கண்ணான கண்ணே நீ கலங்கலாமா, கண்ணனுக்கு தொடுத்த மாலை கசங்கலாமா. பண்ணான பாடல் சூதி பிசகலாமா, பாலை பசுங்கன்று அருந்தும் உன் கரக்கலாமா. கரக்கலாமா. இன்னொருவர் வேகுழலை எடுக்கலாமா, எடுத்தாலும் இதழில் அதை தீண்டலாமா. அச்சுதனின் நிவேதனம் எச்சிலாவதா, இச்சைக்காக அச்சம் நீங்கி தவறு செய்வதா. அச்சுதனின் நிவேதனம் எச்சிலாவதா, இச்சைக்காக அச்சம் நீங்கி தவறு செய்வதா. இதுதான் நடந்த மகளுக்கும் தகப்பனுக்கும் நடந்த ஒரு விஷயம். ஒரு நாள் பெரியாழ்வார் மாலை சாற்ற போகவில்லை. ஆண்டவன் கனவில் வந்து ஏன் வரவில்லை ஆழ்வாரேன்னு கேட்கிறார். இவர் மகள் மாலை சூடிய குறையை சொல்ல, அதையே உங்களுக்கு போடுகின்றாள் என்பதையும் சொல்ல, அப்ப கடவுள் சொன்னதுதாங்க நம்மளோட பல்லவிக்கு அழகான விஷயம். எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைகளையே விரும்புகின்றேன். இதுக்கு என்ன தவம் செஞ்சிருக்கணும் அந்த அம்மா அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். மறுநாள் முதல் என்ன தெரியுமா அருமையான நேரங்கள், மறுநாள் முதல் அழகா பூ எடுப்பாரு, பூவெல்லாம் அழகா பூ மாலை கட்டுவாரு. கண்ணே வா, ஆண்டாளே வா, என் அன்பு மகளே வா, சூடி கொடு என்று சூடி கொடுத்து, அதை சூடி கொடுக்க சொல்லி சூடியதும் வாங்கி சென்று சூடி கொடுத்த நாச்சியாராகவே ஆகிவிட்டார். இதுதாங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. அப்படியே ராமாயணத்துக்கு போங்க. சபரி ராமனுக்கு பழம் கொடுப்பாளா, கொடுக்கும் போது என்ன அழகு, அது ரொம்ப ரசிப்பேன். இத நாம ஏதாவது கொஞ்சம் எச்சில் பட்டா கூட, அல்லது நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா எல்லா விஷயத்திலயும். ஆனா சபரி கடித்து கொடுத்ததை ராமன் வாங்கி உண்டார். உண்டாரா இல்லையான்னு பட்டிமன்றம் வைக்கிறது வேற, அந்த விஷயத்துக்கு நான் போல. ஆனா கடித்து கொடுக்கிறாளே அந்த பக்தி, என்ன பக்தி பாருங்க. ஏன் கடிச்சு கொடுத்தா அதுதான் நீங்க பார்க்கணும். கடிச்சு கொடுக்கிறாள், சீச்சி இந்த பழம் புளிக்குது, என் ராமனுக்கு இது வேண்டாம். ஓ இது கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. ஆஹா இந்த பழம் இனிக்கிறது, ராமா ராமா இதை நீ எடுத்துக்கொள். ஆஹா ராமாவதாரத்திலே சபரி, இங்கு ஆண்டாள் தான் சூடி கொடுத்த மாலையை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன். அச்சுதனை நிவேதானம் எச்சிலாவதா என்று பெரியாழ்வார் கேட்டாரே, இதற்கு ஒரு பதில் என் தந்தையார் ரொம்ப அழகாக, பதில் என்று சொல்லக்கூடாது, இதற்கு ஒரு அழகான விளக்கம் என் தந்தையார் அவர்கள் வில்லுப்பாட்டில் அந்த நாளையில் அடிக்கடி சொல்லுவார்கள். என்ன தெரியுமா, இறைவனுக்கு நாம் எச்சில் செய்து கொடுத்து பிடிக்கும் என்பது இறைவனுக்கு நாம் எச்சில் செய்து கொடுத்தால் பிடிக்கும் என்பது ஆண்டாள் வாழ்க்கையிலும் தெரிந்தது, சபரியின் வாழ்க்கையிலும் தெரிந்தது. காரணம் என்ன தெரியுமா, நாம சங்கீர்த்தனம்னு சொல்றோமே, வில்லுப்பாட்டுன்னு சொல்றோமே, கர்நாடக சங்கீதம் என்று சொல்றோமே, இத்தனையும் ஆண்டவன் கொடுத்த நாக்கு எச்சில் உழன்றுதானே பாடுகின்றது. எச்சிலே தானே அது மிதந்து கொண்டிருக்கிறது. ஆக எச்சில் நாக்கில் வரும் பாட்டை கடவுள் விரும்புவார் என்றால் இதையும் விரும்புவாராக இருக்கும் என்று என் தந்தையார் சொன்ன விளக்கத்தை அப்பாவை வணங்கி உங்கள் முன்ன வைக்கிறேன். அதனால நாச்சியார் பாமாலைகள் பாட, திருப்பாவை 30 பாடல்கள் வழங்க, அம்மையே தாங்கள் பாடிய பாமாலைகளும் வேண்டும், தாங்கள் சூடிய பூமாலைகள் தான் வேண்டும் என்று அரங்கநாதன் சொல்ல, இதற்கெல்லாம் மானுடராக பிறந்த தெய்வமே ஆண்டாளே, நீ என்ன தவம் செய்தாய்? என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே ஸ்ரீகாண்டாள், எங்கும் நிறை பரபிரம்மம் நின் தோள் மாலை சூட, என்ன தவம் செய்தனே ஆண்டாள். மகாகவி பாரதி ஆண்டாளின் வைணவ பக்தியை நாம் மகாகவி பாரதியின் கண்ணன் பாட்டிலே பார்க்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு தைரியங்க அவருக்கு, எப்பேற்பட்ட பக்திங்க அவருக்கு.
கண்ணனின் தோழன், தோழன், கண்ணனின் குழந்தை, கண்ணனின் தாய் தந்தை ஆசிரியன் சர்க்குரு எல்லாம் பாடிவிட்டு கண்ணனின் சேவகன் என்று பாடினார். எவ்வளவு பெரிய விஷயம்! நாம் சொல்வதை அவன் செய்வான் என்று சொல்லக்கூடிய அன்பு. மாடுகன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். அழகான பாட்டு. எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றார். திருநெல்வேலியில இப்படி பேசும்போது பாரதியிடம் ஒருவர் கேட்டாராம், எப்படி கண்ணனை இடைச்சாதி என்று சொல்கிறீர்களே, நீங்கள் சாதிகள் எதுவுமே இல்லை என்று பாடினீரே, அப்படி சொல்லிவிட்டு கண்ணனை இடைச்சாதி என்று சொல்லுகிறீர்களே பாரதி, சொல்லலாமா அப்படி அப்படின்னு திருநெல்வேலிக்காரன் தான் கேள்வி கேட்கறது எப்பவுமே தைரியம். நானும் திருநெல்வேலி தான், அதனால தான் சொன்னேன். பாரதி என்ன சொன்னா? அதுக்கு அவரும் திருநெல்வேலி இல்லையா? அழகான பதில் ஒன்று சொன்னார். என்ன சொன்னா? எப்பா கேள்விக்கு அவசரப்பட்டு விட்டாயே, என் பதிலை கேளப்பா. நான் இடைச்சாதி என்று சொன்னது சாதியை சொல்லவில்லையப்பா. கண்ணனானவன் கடவுளானவன் கல்லார்க்கும் பொல்லார்க்கும் இடையே நிற்பவன், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் இடையே நிற்பவன், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் இடையே நிற்பவன். உலகத்திலே எப்படி உண்டு அப்படி உண்டு, எங்கே சாராம இடையில் தராசு முள் போல் நிற்கக்கூடிய இடையில் நிற்பவன் தான் இடைச்சாதி என்று சொன்னேன், புரிந்து கொள்ளடா அப்படின்னு. அப்புறம் அந்த ஆள் காணவே காணும் ஆள. அப்படியே மகாகவி பாரதி காலில் விழுந்துட்டாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், கண்ணனை தனக்கு சேவகன் என்று பாட எப்பேற்பட்ட மன திடம், மன வைராக்கியம் வேண்டும். கண்ணனை நான் ஆட்கொண்டேன், கண்ணனை நான் ஆட்கொண்டேன், கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே அந்த பாட்டை முடிச்சிருப்பார். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். அவருடைய வார்த்தையிலே நான் முடிக்கின்றேன். இங்கு வினை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். ஆஹா, பாபநாசம் சிவனிலிருந்து ஆரம்பித்து பாரதியார் வரை இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தீர்களா என்பதை பார்க்கும்போது அந்த பாரதிக்கு நாம் ஒரு என்ன தவம் செய்தனை பாட வேண்டாமா? என்ன தவம் செய்தனை பாரதி நீ, எங்கும் நிறை பரபிரம்மம் சேவகம் செய்திடவே என்ன தவம் செய்தனை பாரதி பாரதி. சங்கீதம் படைத்த அருமையான எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை தவத்தில் தோய்த்து எழுதினார்கள். அந்த வார்த்தைகளில் நாம் ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டாலே இப்படி பேச முடியும் என்றால், ஒவ்வொரு வார்த்தையும் கடைபிடித்து வாழ்க்கையிலே கிருஷ்ண சௌந்தரியத்தை என்று நாம் காண்கிறோமோ அன்று நாமும் இந்த பல்லவிக்கு உரியவர்களாவோம் என்று இந்த மார்கழியில் சபதம் எடுத்துக்கொண்டு பூர்ண சக்தி பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான், இறை நாமத்தை சொல்லிக் கொண்டு இறை பக்தியில் சரியாக செல்வதுதான் என்று சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு பாரதி திருமகன். வாழியவே பல்லாண்டு காலம் பூர்ண சக்தி பெற்று நீங்கள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. மகமரி மகரி சனி ரே ச பமக மத மகரி சனி ரி ச கம சனி ச தனி மத கமரி க ச நி ச த நி ச நி ச மா க க நி ச ப ம ம க ச நி ச க ம க ரி நி த ம ம க க ம க க க ம ரி க நி ரி நி க ரி ம க ரி ச ப ம த ம